ஹலோ மை டியர் ஃபேமிலி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆல்ஃபபெட் சாக்லேட் பாக்ஸு. இதில் நான் செலக்ட் பண்ணியிருக்க ஆல்ஃபபெட் வந்து டி. உங்களுக்கு எந்த ஆல்ஃபபெட் வேணுமோ ஏஎம்எஸ்ஸு, ஸோ உங்களுக்கு எந்த லெட்டர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த லெட்டரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை கார்ட்போர்டில் ட்ரா பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். நான் வந்து 4 சென்டிமீட்டர் சைஸுக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுத்து அந்த டீன்ற சிம்பிளை வந்து ட்ரா பண்ண போகிறேன். கர்வ் வர்றதுக்கு வந்து காம்பஸ் யூஸ் பண்ணி கர்வ் வந்து கரெக்டாக வந்து 2 பக்கமும் ஈவனாக வர மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி உங்களுக்கும் ஆல்ஃபபெட்டில் இப்போ பி, பி அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா கர்வ் வரும். நீங்களும் அதே மாதிரி இந்த மாதிரி காம்பஸ் வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா சைஸ் வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்து அந்த கர்வை வந்து ட்ரா பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை மற்ற லெட்டர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எல்லா பக்கமும் வந்து இப்போ ஒரு 4 சென்டிமீட்டர்னால் எல்லா பக்கமும் 4 சென்டிமீட்டர் வர மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து பாக்ஸுக்கு வந்து உங்களுக்கு செய்யும்போது கரெக்டாக இருக்கும். 4ன்னு வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து சிங்கிள் லேயர் தான் சாக்லேட் வைக்க போகிறேன். ஸோ அதனால நான் 4 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 4 லைனுக்கு சாக்லேட் வைக்கணும், 3 லைனுக்கு சாக்லேட் வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் சாக்லேட் நீங்கள் என்ன சாக்லேட் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸோட சைஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஸோ பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு அதே கார்ட்போர்டில் 4 சென்டிமீட்டர் தான் ஹைட்டுமே எடுத்துருக்கேன் நான். ஸோ 4 சென்டிமீட்டருக்கு எடுத்து ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணி அந்த டீன்ற ஷேப் இருக்கு இல்லையா அதை சுற்றி வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற லெட்டருக்கும் வந்து சுற்றி கார்ட்போர்டால் கவர் பண்ணிக்கணும். சைஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். ஹைட்டு வந்து நீங்கள் எவ்வளோ வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே ஹைட்டு தான் எல்லா கார்ட்போர்டும் இருக்கணும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம கிவ் அவே வீடியோன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். கிவ் அவே வீடியோவில் வந்து இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ நேற்று வீடியோஸ் பார்த்தேன், நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்களோட ஃபேவரட் சாக்லேட் என்னன்னு கேட்கும்போது. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோலையும் ஒரு கொஷின் வந்து நான் கேட்குறேன், அதுக்கும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் அந்த கிவ் அவே வின்னராக இருக்கலாம். இந்த மாதிரி டீன்ற லெட்டர் ஃபுல்லாக இப்போ கார்ட்போர்டால் நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3D எஃபெக்டில் வந்து டீன்ற லெட்டர் வந்து கிடச்சிருக்கும். இப்போ இதுக்கு நம்ம அவுட்டர் பாக்ஸ் செய்கிறதுக்காக வேறு ஒரு கார்ட்போர்டில் இந்த மாதிரி ட்ரேஸ் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்டுக்கு அந்த பாக்ஸோட ஒரு 2 இன்ச் 3 இன்ச் வந்து அதிகமாக வேணும். ஏன்னா இது வந்து மூடுற மாதிரி நம்ம வைக்க போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து சென்டரில் டிரான்ஸ்பரண்ட் ஷீட் வந்து வைக்க போகிறோம். ஸோ அதை கட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பார்டர் மாதிரி எடுத்துக்கிறேன். ஒரு 1 சென்டிமீட்டர் இல்லாட்டி 1.5 சென்டிமீட்டர் சைஸ்க்கு வந்து நான் அந்த பார்டர் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து இதை தனித்தனி பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 பீசஸாக தனித்தனியாக நான் கட் பண்ணி எடுத்துப்பேன். ஸோ தனித்தனியாக கட் பண்ண டீயை வந்து அந்த டீயில் ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்ததுக்கப்புறமா இந்த இதுக்கும் நம்ம பார்டர் மாதிரி கார்ட்போர்ட் வந்து செட் பண்ணணும். ஏன்னா பாக்ஸ் க்ளோஸ் பண்ணுற மாதிரி வைக்கிறோம் இல்லையா. ஸோ அது வந்து நீங்கள் 4 சென்டிமீட்டர் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 சென்டிமீட்டர் அந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் வந்து நீங்கள் வச்சா போதும். பார்டர் மட்டும் கவர் பண்ணால் போதும். ஏன்னா அதை தான் வந்து க்ளோஸ் பண்ண முடியும். வீடியோவில் இருக்க மாதிரி அவுட்டர் பார்டர் மட்டும் இந்த மாதிரி கார்ட்போர்டால் எடுத்துக்கோங்க. இந்த டீக்கும் அது மாதிரி தான் பண்ணணும். ஸோ அடுத்து அந்த சின்ன சைஸ் இருக்கு இல்லையா, அது வந்து உள்ளே வேணும். ஏன்னா பாக்ஸ் க்ளோஸ் பண்ணும்போது அது வந்து உள்பக்கமாக இருக்கிறதுனால உள்ளே வந்து டீன்ற லெட்டரை வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு எந்த வேர்ட் வேணுமோ அதில் வந்து
அவுட்டர் லேயர் பாக்ஸ்க்காக இந்த மாதிரி கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம இப்போ செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த 2D, இந்த 2Dயையும் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு கிராஃப்ட் ஷீட்டால் நீங்கள் கலர் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணியும் ஒட்டி எடுத்துக்கலாம். இல்லை பெயிண்ட் பண்ணணுன்னாலும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பிளாக் கலரில் டேப் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை யூஸ் பண்ணி இந்த 2Dயும் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவில் தெரிகிற மாதிரி மெஷர்மெண்ட்லாம் எடுத்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு அந்த 2Dயும் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை வந்து ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாக்ஸோட அவுட்டர் லேயர் வந்து கிடச்சிரும். ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஷீட் வந்து உங்களுக்கு மூவ் ஆகாமல் இருக்கும். இல்லை உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாகவே வேணாம், எனக்கு உள்ளே என்ன சாக்லேட் இருக்குன்னே தெரியக்கூடாது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து பாக்ஸில் அந்த டீன் செய்யும் போதே அதை கட் பண்ணாமல் ஒரே பாக்ஸை வந்து செஞ்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். ரெட் கலர் ஃபோம் ஷீட்டில் பார்டர் மாதிரி கட் பண்ணி எடுத்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் நான். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி டிசைன் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து கிவ்அவேக்கான கொஸ்டின் டைம். கிவ்அவேயோட கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டாபிக் கொடுக்க போகிறோம். அந்த டாபிக் வந்து நீங்கள் ஏதாவது ஃபன்னியாவோ இல்லாட்டி கவிதையாவோ ஏதாவது ஒன்று ஒரு லைனாக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கணும். உங்களோட டாபிக் வந்து சாக்லேட். ஸோ சாக்லேட்டுன்றதை வச்சு நீங்கள் ஃபன்னியாவோ ஏதோ ஒன்று கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருக்கணும். அந்த கமெண்ட்டுக்கு யாருக்கு அதிக லைக் வருதோ அவங்க தான் லக்கி வின்னர். ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பார்ட் 1 வீடியோவில் ஒரு 15 பேர் 20 பேர் கிட்ட தான் பார்ட்டிசிபேட்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த 20 பேரில் நீங்களும் 3 பேராக இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த கிஃப்ட்டை வின் பண்ணுறதுக்கெலாம். ஸோ அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி உங்கள் கமெண்ட்டுக்கு லைக் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதிகமாக லைக் வரவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்போம். ஸோ அதனால் நீங்களும் அந்த லக்கி வின்னராக இருக்கலாம். வேகமாக போய் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது சாக்லேட் பற்றி சொல்லுங்கள். இப்போ இந்த டி வந்து நான் செஞ்சு முடிச்சாச்சு. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களான ஃபேவரட் சாக்லேட்டை வச்சு இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. நான் தெர்மாக்கோல் ஷீட் யூஸ் பண்ணிவிட்டு ஹைட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால சாக்லேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ சாக்லேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து எந்த மாதிரி வேணால் இந்த லெட்டர்ஸை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். உங்களோட இஷ்டம் தான். இப்போ எம்ன்னு போட்டு நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எம் கூடயே அவங்களோட நேமும் வர மாதிரி கூட டிசைன் பண்ணிக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். உங்களுக்கு எந்த மாதிரி பண்ணணும்னு விருப்பமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நீங்களும். ஸோ இந்த வீடியோ வந்து யாருக்காவது ஒருத்தருக்காவது ரொம்ப யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சேனலில் வந்து கிஃப்ட்டு அவங்களே செஞ்சு ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுறவங்களும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ யாராவது யங்ஸ்டர் வீட்டில் இருக்கீங்க, சும்மா இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட் ஐடியாஸை நீங்களும் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஃபஸ்ட்டு சேல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 2 டயர் சாக்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தெர்மாக்கோல் ஷீட்டில் வந்து சேம் நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி 3 தெர்மாக்கோல் ஷீட் கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ 2 லேயர் பண்ணுறதுனால 2 வந்து வேறு வேறு சைஸில் இருக்கணும். நான் ஃபஸ்ட்டு கீழே இருக்க லேயர் வந்து 16 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். மேலே இருக்க லேயர் வந்து 12 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு தெர்மாக்கோல் ஷீட் ரெடி பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து ஹாட் க்ளூ யூஸ் பண்ணியே டேரெக்டாக வந்து சாக்லேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோவில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணியிருந்திருப்போம். இது உங்களுக்கு இப்போ ஒரு ஆர்டர் வருது,
ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஹாட் க்ளூவே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். சாக்லேட்டுக்கு வந்து எதுவுமே ஆகாது. ஸோ ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி டக்குன்னு வந்து நீங்கள் இந்த கிஃப்ட்டை வந்து வேகமாக ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ 16 சென்டிமீட்டர்னும் போது கரெக்டாக 4 சாக்லேட் வைக்கிற சைஸ் இருக்கும். நான் மெஷர் பண்ணி தான் இந்த தெர்மாக்கோல் ஷீட்டே கட் பண்ணேன். ஸோ ஒரு சாக்லேட்டோட சைஸ் வந்து 4 சென்டிமீட்டர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன சாக்லேட் வைக்கிறீங்களோ அதோட மெஷர்மெண்ட்டை எடுத்துகிட்டு தெர்மாக்கோல் ஷீட்டை வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கொயர் ஷேப் வந்து கரெக்டாக வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நான் 2 லேயருக்கும் வந்து சாக்லேட்டை ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் 3 லேயர் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அதுக்கேற்ற மாதிரி சைஸில் வந்து சாக்லேட் மெஷர் பண்ணிவிட்டு தெர்மாக்கோல் ஷீட்டு கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து செஞ்சுக்கலாம். 2 லேயரும் ரெடியானதுக்கப்புறமா ஹாட் க்ளூ யூஸ் பண்ணியே நான் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமும் நீங்கள் வந்து டக்குன்னு உடனே உங்களுக்கு செட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு லென்த்தாக பேம்போ ஸ்டிக்கு இருக்கும் இல்லையா, குச்சி, அதை வந்து தெர்மாக்கோல் ஷீட்டில் வந்து நீங்கள் இன்செர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆடாமல். ஸோ அந்த மாதிரி சென்டரில் உங்களுக்கு என்ன சாக்லேட் வைக்கணும்னு தோணுதோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கிவ்அவேக்கு ஆல்ரெடி இந்த வீடியோவில் கொஷின் கேட்டாச்சு. மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வேகமாக போய் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கிவ்அவேயோட டைம் வந்து ஜூன் 10 வரைக்கும் உங்களுக்கு டைம். ஜூன் 11 வந்து நான் வின்னர் யாருன்னு சொல்லிடுவேன். ஸோ அதுக்குள்ளே உங்கள் கமெண்ட்க்கு லைக் வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.